வணக்கம், நான் சந்துரு. நாம் இன்னைக்கு கன்னியாகுமரியில் இருக்கிற அவர் லேடி ஆஃப் ரேன்சம் சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். இந்த தூய அலங்கார உபகார மாதா திருத்தலம் கன்னியாகுமரி கடற்கரையில் அமைஞ்சிருக்கு. இது ஒரு கத்தோலிக்க சர்ச். முதல்ல ஒரு பெரிய கொடிக்கம்பம் தான் இருக்குது. அந்த கொடிக்கம்பத்தில் ஏராளமான சிற்பங்கள்லாம் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஒன்று இங்கேருந்து சர்ச்சோட வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சர்ச்சோட டாப் வியூ கன்னியாகுமரி கடற்கரையிலேருந்து நம்ம எந்த இடத்துலேருந்து வேணாலும் பார்த்தாலும் அவ்வளோ அழகாக தெரியும். இந்த சர்ச் 16ஆம் நூற்றாண்டில் புனித பிரான்சிஸ் ஷேவியர் என்ற ஸ்பானிய கிறிஸ்துவ பிரச்சாரரால் நிறுவப்பட்டிருக்கு. அதற்கு பின்னாடி 1914 பெரிய தேவாலயமாக கட்டப்பட்டிருக்கு. வெளியே இந்த இடத்துல ஒரு மாதாவும் இருக்காங்க. இந்த சர்ச் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. மொத்தமாகவே கன்னியாகுமரி பியர்லேருந்து இந்த சர்ச் வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. காலையில் சன்லைட்டில் கன்னியாகுமரி ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்றதுனால டூரிஸ்டர்ஸ் வரவங்க எல்லாருமே இந்த சர்ச்சுக்கும் வந்துட்டு போவாங்க. மார்னிங் சன்ரைஸில் பார்க்கும்போது இந்த கன்னியாகுமரி வியூ ஒட்டு மொத்தமாக அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கேருந்து நம்மளால் நாகர்கோவில் மலைகள்லாம் கூட பார்க்க முடியுது. இப்போ கடலுக்கு நடுவில் இருக்கிற கன்னியாகுமரி பியர்லேருந்து சர்ச் வியூ பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து பார்க்கும்போது எக்கச்சக்கமான பார்த்தோன்னா எங்கே பார்த்தாலும் தலைகளாக தான் இருக்குது. எல்லாம் சன்ரைஸ் பார்க்குறாங்க. டைம் இப்போ 6 மணி ஆகுது. ஸோ இன்னும் ஓப்பன் பண்ணலை விவேகானந்தர் மண்டபம்லாம். நாம் அப்படியே சன்லைட்டை பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம். சூரிய உதயம் பார்க்கறதுக்கு அப்படியே தேன் நிறத்தில் இருக்குது இங்கே எங்கே பார்த்தாலும். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் சந்துரு.